சிஎம் பர்மிஷன் வாங்கிட்டு தான் உங்களை மாதிரி தீவிரவாதியா நடிச்சு டேவிட் பொண்ணோட ரிசப்ஷன்ல பாம் வச்சு போலீஸ் கிட்ட நானாவே மாட்டிக்கிட்டேன். கரெக்டா நாங்க வந்து காப்பாத்துவோம் எப்படி நம்பினேன்? உங்களுக்குள்ள இருக்கிற ஹியூமன் பீயிங், மனித நேயம். ஒரு பொண்ணு ஸ்டேஷன்ல கற்பழிக்கப்பட்டு நீதி கிடைக்கலைங்கிறதுக்காக அந்த ஸ்டேஷனுக்கே வெடிகுண்டு வச்சீங்க. ஒரு மந்திரி அநியாயமா ஏழையோட நிலத்தை ஆக்கிரமிச்சாருங்கிறதுக்காக அவர் போன ரயிலுக்கே வெடிகுண்டு வச்சீங்க. உங்களோட ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால ஒரு நியாயம் இருக்கு. சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய லேட் ஆகும் போதெல்லாம் உங்களுடைய ஆயுதங்கள் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கு. எப்ப நியாயத்துக்காக போராடுறவங்களா ஆயிட்டீங்களோ அப்பவே நீங்களும் நல்லவங்க தான். அதனாலதான் என்னையும் நீங்க காப்பாத்துவீங்கன்னு நம்புனேன். இந்த அளவுக்கு எங்களை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிற நீ இருக்க வேண்டியது காக்கி சட்டைக்குள்ள இல்ல, காட்டுக்குள்ள. எங்கள ஒருத்தனா எங்களோட. உங்களோட ஒரு பக்கத்தை சொன்னவனே உணர்ச்சி வசப்பட்டல்ல, மறு பக்கத்தை சொல்றேன் கேள்வி. நீங்க ஸ்டேஷனுக்கு வெடிகுண்டு வச்சதுல 6 கான்ஸ்டபிளும் ஒரு இன்ஸ்பெக்டர் அநியாயமா செத்துட்டாங்க. அதனால அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க இன்னைக்கு வறுமையில வாடுறாங்க. ஏன்? சட்டத்தை மதிக்காம, ஜனநாயகத்தை மதிக்காம நீங்க எடுத்துக்கிட்ட வெடிகுண்டு கலாச்சாரம். ரயிலுக்கு வெடிகுண்டு வச்சீங்க, 150 பேர் செத்தாங்க, 50-60 பேர் கை கால இறந்தாங்க. இன்னும் என்னமோ நடந்துருச்சு. உங்க நோக்கம் உங்களுக்கு பெருசா தெரிஞ்சதை ஒழிய பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட கண்ணீர் உங்க கண்ணுக்கு தெரியல. சட்டத்தால சாகடிக்கப்பட்டவங்க எண்ணிக்கையை விட உங்க தீவிரவாத செயலால சாகடிக்கப்பட்டவங்க தான் அதிகம். உலகத்துல ஆயுத கலாச்சாரமும் தீவிரவாதம் ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. உங்களால அப்பாவி ஜனங்க உயிர் பலி கொடுக்கிற வரைக்கும் பொதுமக்களோட அனுதாபத்தை நீங்க சம்பாதிக்கவே முடியாது. எப்ப இந்த மண்ணில பிறந்தியோ அப்ப நீ இந்தியன். எப்ப முதல்ல அம்மானு வாய் திறந்து பேசுனியோ அப்ப நீ தமிழன். இந்த ரெண்டையும் நீ மனசுல வளர்த்திருந்தா இப்படி தீவிரவாதி ஆயிருக்க மாட்ட, தேசியவாதியா இருந்திருக்க. அரசாங்கங்கிறது நாம உருவாக்குனதுதான். ஆனா நீதியையும் நியாயத்தையும் போராடித்தான் பெறணும். இப்படி ஆயுதத்தை தூக்கி இல்ல, அஹிம்சை வழி. காரணம் இல்லாம யாரையும் நீங்க கொல்ல மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். உங்களை நான் நம்புறேன். ஹலோ ஹலோ விஜய். ஆமா. முட்டா பசங்களா, என்னை கேட்காம எதுக்குடா பாஸ்க்கு கடத்தி போனீங்க? இப்ப எங்கடா இருக்கான்? நீங்க தான் என் பக்கத்துல இருக்காரு. அவனை கொன்னுடு. முடியாது. நான் சொல்றேன், அவனை கொன்னுடு. கேட்டியார்? முடியாதுன்னு சொல்றேன்ல. அப்படின்னா நீயும் உன் கூட்டமும் உயிரோட இருக்க முடியாது. இந்த நிமிஷத்துல இருந்து நாங்க தீவிரவாதிங்க, தேசியவாதிங்க. சார், எப்போ எந்த கோர்ட்ல வந்து கேடிஆருக்கு எதிராக சாட்சி சொல்லுங்க. விஜய் பேசுறேன். டேய், நான் கடவுளே நம்ப மாட்டேன். காலி பசங்களா, உங்களே நம்ப போறேன். அப்படியே மேல பாரு. என்ன எல்லாரும் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சாரி சார், ஆயுதங்களை கையில எடுக்க மாட்டோம். இப்பதான் உங்க முன்னாடி நாங்க முடிவெடுத்தோம். இந்த மாதிரி தேச துரோக கூட்டத்தை எதிர்த்து போராடுறதுக்கு ஆயுதத்தை எடுக்க தப்பு இல்ல. கமான் போய்.
ஹலோ, சிஎம் தான் பேசுறேன் சார். நான் பகத் சிங் பேசுறேன் சார். தீவிரவாதிகளை நான் பிடிக்கல சார். அவங்களாவே திருந்திட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா சார், அவங்களாவே முன் வந்து கேடிஆருக்கும் டேவிட்டுக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்காக சரணடைய விரும்புறாங்க. வெரி குட். இத்தனை நாளா என் கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேரு இந்த தீவிரவாதிகளை பிடிக்க முடியாம போனதுனால தான். அதனால ஒண்ணு பண்றேன். நாளைக்கு பீச்ல சீரணி அரங்கத்துல பொதுமக்கள் முன்னாடி அவங்க சரண்டர் பத்திரிகை, ரேடியோ, டிவி எல்லாத்துக்கும் அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. ஓகே சார். பல வெடிகுண்டு சம்பவங்களில் ஈடுபட்டிருந்த தீவிரவாதி விஜயும் அவனோடு சேர்ந்த தீவிரவாதிகளும் நாளை சென்னை சீரணி அரங்கத்தில் முதலமைச்சர் முன்னால் சரணடைகிறார்கள். இந்த தீவிரவாதிகளுக்கும் முக்கிய எதிர்க்கட்சி தலைவர் ஒருவருக்கும் தொடர்பிருப்பதாக போலீஸ் தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. என்னையாது? நான் உங்க கட்சியில இருந்து ராஜினாமா பண்ணிக்கிறேன். நான் உள்ள போற சூழ்நிலை ஏற்பட்டா நீ என் கூட சேர்ந்து வர. என்ன பண்ண போற சொல்லு, என்ன பண்ண போற? ஹலோ, நான் பகத் சிங் பேசுறேன் சார். ஹலோ சிங், தீவிரவாதிகளுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிற சூழ்நிலை அவ்வளவு பப்ளிக்கா அவங்கள சரணடைய செய்யறது நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? சிட்டி ஆர்மி கேம்ப் பக்கத்துல 100 போலீஸ் ஆபீசர்ஸ் எடுத்துருக்கிறேன். நாளைக்கு நீங்க அவங்களை அங்க கொண்டு போய் சரணடைய வச்சிருங்க. ஓகே சார். டெரரிஸ்ட் அங்கேயே க்ளோஸ் பண்றேன். இது டிபார்ட்மெண்ட் மைன்.
இப்ப நாங்க தான் குற்றவாளின்னு கோர்ட்ல எப்படி நிரூபிக்க போற? எப்ப இந்த இடத்துக்கு வர சொல்லி மெசேஜ் வந்ததோ அப்பவே இது ஓம் பிளான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா தீவிரவாதியோட கோட் நம்பர் உனக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப நீ சுட்டு கொன்னிய இவங்கெல்லாம் தீவிரவாதிகள் இல்ல, நீ அனுப்பிச்ச ஆட்கள்ல மிஞ்சினவங்க. இப்ப பார், வாங்க. என்ன பண்ண முடிக்கிறீங்க? கமான் சார். நீ எங்க நேர்ல வந்தவன உனக்கு ஃபேவர் பண்ணுவாங்க இந்த போலீஸ்காரங்கன்னு அலட்சியமா நினைச்சிடாத. இவங்கெல்லாம் சின்சியர் போலீஸ் ஆபீசர்ஸ். என்ன இப்படி பண்ணிட்ட? தேசியவாதிய மாறி இருக்க நீ மறுபடியும் தீவிரவாதியான ஆசைப்படுறியா? சிஎம் நாலேஜ்ல நடக்கிறது தெரியுமில்ல, அவருக்கு என்ன பதில் சொல்றது? இவனை சுட்டு கொண்டதா இருந்தா என்னைக்கு நான் சுட்டு கொண்டு இருப்பேன். கோர்ட்ல நிறுத்தி சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்க இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டேன். எல்லாத்தையும் கெடுத்துட்டியா சார்? இவனுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் கிடையாது சார். அரசாங்க அனுமதியோட காக்கி சட்டியை போட்டுக்கிட்டு ஆயுதம் வச்சிருக்கிற ஒரு தீவிரவாதி சார் இவன். இந்த மாதிரி ஆளுங்களை விட்டு வச்சா எங்களை மாதிரி தீவிரவாதிகள் நிறைய பேர் உருவாயிடுவாங்க சார். சார், நம்ம நாட்டுக்காக, நம்ம இந்திய தேசத்துக்காக நான் செய்த முதல் நல்ல காரியமாக இருக்கட்டும் சார், என் தாய் நாட்டுக்காக. வண்டி அடியா. மவனே, உன் விதி பாத்தியா? என்கிட்டயே வந்து மாட்டிட்டியாடா. பாலிடிக்ஸ்ல நான் ஸ்டேட் லெவல் கிடையாது, சென்ட்ரல் லெவல் சொன்னியே. நீ கரெக்டா தாண்டா சொல்லிருக்க. இப்ப நீ சென்ட்ரலுக்கு தாண்டா போக போற. என்ன நான் முடிக்கிற? சென்ட்ரல்னா சென்ட்ரல் ஜெயில தாண்டா சொன்னேன். நீட்டா கைய இருங்க. விலங்காவது நல்ல விலங்க கொண்டாட கூடாது, துருப்பிடிச்ச விலங்க கொண்டாடுறீங்களே. நீயே ஒரு துருப்பிடிச்ச அரசியல்வாதி, உனக்கு இந்த துருப்பிடிச்ச விலங்கு பத்தாதா? ஜெயிலுக்கு போகும்போது கூட உங்க ஜாதி அந்த டயலாக் கூடாது இல்ல? வாடா. நாடு நல்லா இருக்கணும்னா ஆட்சியில இருக்கவங்க மட்டும் நல்லவங்களா இருந்தா பத்தாது, எதிர்த்து கட்சி நடத்துறவங்க நல்லவங்களா இருக்கணும். உள்ள போய் திருந்துங்க.